உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகிவிடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகிவிடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். வணக்கம் மக்களே, நீங்க பார்த்த பிரகாரம் இந்த அடையாளங்களில் ஒன்றோ அல்லது இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்டது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதை நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறீர்களானால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த பிரச்சனையானது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நடந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்க இல்லை, உங்களுடைய குடும்பத்தார் அப்படியான பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். நீங்க இந்த இடத்துல உங்களுடைய சரீரத்தை சரி செய்ய மருத்துவர் எடுத்து செல்லலாம், அல்லது சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளலாம், மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயம் நான் இந்த இடத்துல உங்களுடைய செயல் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது உங்களுக்கு உதவி செய்ததா சற்று யோசித்து பாருங்கள். நீங்க யார் அப்படியா சொல்றீங்களோ, பாஸ்டர் நான் எல்லா முயற்சியும் எடுத்து விட்டேன், எனக்கு இன்னும் அது பதிலை அல்லது பலனை கொடுக்கவில்லை, நான் இன்னும் அதே போன்ற பிரச்சனை தான் இருக்கேன். சில நேரம் சிலர் நீங்க மருத்துவர் இடத்துல சென்ற பிற்பாடு நீங்க அப்படியான ஒரு வார்த்தையை கேட்டீர்கள், உங்க உடம்புல எல்லாமே சரியானதா இருக்கு, உங்களுடைய பிளட் டெஸ்ட் சரியா இருக்கு, உங்களுடைய யூரின் டெஸ்ட் சரியா இருக்கு, உங்களுடைய ரிப்போர்ட் சரியா இருக்கு, உங்களுடைய சோதனையானது உங்க உடம்பு சோதிச்சு எல்லா சோதனைகளிலும் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கிறது சொல்லப்படுது. ஆனா நீங்க இன்னும் உங்களுக்குள்ள ஒரு வலியை உணர்றீங்க, உங்களுக்குள்ள இன்னும் ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு பலகீனமானது இருப்பதை இந்த பார்க்கிறீங்க. உங்களுடைய உடம்பு ஏதோ ஒரு விஷயத்துல சரியா இல்லைன்றதை நீங்க பாக்குறீங்க. எதனுடைய அடையாளம்? ஒரு ஆவிக்குரிய பாதிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதற்கு நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே, நீங்க மருத்துவ இடத்துல போகலாம், சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளலாம், மாத்திரைகள் எடுக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா நீங்கள் அந்த பிரச்சனையும் சந்திக்கிறவரா இருப்பீங்க. உங்களை நான் பயமுறுத்தல, உங்களை நான் இந்த எச்சரிக்கிறேன், சரியானதை செய்யும்படியா தேவன் ஒருவர் மட்டும்தான் ஆவிக்குரிய சிகிச்சையை தருகிற மருத்துவராயுதத்தில் இருக்கிறார். எனவே தான் நாளை மாலை 7 மணிக்கு குறிப்பாய் எல்லா யூனிவர்சல் ஆலயங்களில் சாபங்களை உடைக்கக்கூடிய மாபெரும் வல்லமையின் ஜெபத்திற்கு உங்களை நான் இடத்தில் வரவேற்க விரும்புகிறேன். உங்க வாழ்க்கை எந்த இடங்களிலே, எந்த பகுதிகளிலே சபிக்கப்பட்ட ஒருவராய் நீங்க பார்க்கிறீங்க, உங்க வாழ்க்கை எந்த இடத்துல கடிதங்களையும் வலிகளையும் வேதனையும் உடையவராய் இடத்துல பார்க்கிறீங்க, பாசே என்னுடைய வியாபாரத்துல பிரச்சனை, என்னுடைய வேலையில பிரச்சனை, என்னுடைய திருமணத்துல பிரச்சனை, என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, உங்க வாழ்க்கையின் எந்த பகுதி பிரச்சனைக்குரியதாய் ஆவிக்குரிய பாதிப்பு உடையதா இருக்கு, நிச்சயம் பிரச்சனை என்று சொல்லும்போது நீங்க இந்த இடத்துல வீட்டுல சும்மா பேசி சண்டை போட்டுக்கிறத பத்தி நான் பேசல. ஆனா உங்க பிரச்சனை நாட்கணக்காய், வாரக்கணக்காய், மாதங்களாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய திருமணங்கள் உடைக்கப்பட்டதாய், உங்களுடைய வேலை வியாபாரங்களின் முன்னேற்றம் இல்லாததாய், இந்த சாபத்தை உடைக்க நாளை மாலை 7 மணிக்கு யூனிவர்சல் ஆலயத்தில் நீங்கள் எங்களோடு குடும்பத்தில் இணையலாம். இது மாபெரும் வல்லமையின் நாளாயிருக்கும். உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சாபங்களை உடைக்க நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி, இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த சாபத்தை என தற்கொலை எண்ணம், இவருடைய வேலை வியாபாரத்தின் முன்னேற்றமானது இல்லாத நிலை, இப்படியான ஒரு சாபத்திலே அழிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்தவர் எப்படியான சாபங்களை ஜெயித்தார், தெய்வன் இவருக்கு எப்படி உதவி செய்தார், சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. வயசு 43. அதாவது நான் யூனிவர்சல் ஆலயம் எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது, இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. எப்பவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும்.
எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஒரு ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது, நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு வந்து இரவுல தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தூங்காமல் இருந்து விட்டுட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும், எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமும் புரியாது. ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பேன், இன்னும் இது மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டரை பாரு, நல்ல சைக்காட்ரிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன சில டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடிகாலையில் நான் 4:30 5 மணி தான் தூங்குவேன். அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா, டாய்லெட் போக கண்ணை விழிச்சிட்டோம், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு வந்து அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்களில் போய் நான் கூப்பிட்டு போனாங்க. அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னு நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகளுக்கு நான் விடுபடணும். ஒரு இடத்துல கூட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்ணுறேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோட பிரச்சனை விடுபட்டு போனால் போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறையாகவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமாக எனக்கு என்னென்னமோ, நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க, மனசுக்குள்ள ஏதாவது சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோட கவனத்தை நான் எங்கே திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படித்தாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோட கவனத்தை டைவர்ட் பண்ணால் அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ளே ஏறும். அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அந்த மனசுக்குள்ளே எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும். அந்த சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்கே போய் நீ உன்னை காப்பாற்றிக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட்டு இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேலே நீ இந்த உலகத்தை இருக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து எனக்கு மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்கே போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் எனக்கு கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில எனக்குள்ள நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன். இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேற ரூட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போ நான் செயலில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போது தற்கொலை பண்ணால் கூட உயிர் சடனாக போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயினில் விழுந்தால் நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது, ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னு ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகையில் நான் தண்டவாளத்துக்கிட்ட நிற்கையில் ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயினில் வேடலான்னு நிற்பேன். ட்ரெயினில் ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில் எனக்குள்ள ஒரு கான்ஷியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்லை ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் ஏன் நாள் கிடத்தாது, இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன நானே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வந்துடுவேன். வந்து நான் என்னோட வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோட கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட். அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ளே இருக்கு, என்ன விஷயம், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு. அப்போது நான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு. அப்போ நான் சிம்பிளாக இதான் சொன்னேன், லைட்டை தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போனேன். போகையில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருக்கையில் நீங்கள் எங்கேருந்து வாங்கி கேட்டாங்க, நீங்கள் தான் வர இந்த பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியாக வாங்க, விசுவாசமாக வாங்க, உங்கள் பிரச்சனை விடுதலை ஆகிடுவாங்க.
அப்போ நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் தொடர்ச்சியாக வாரத்தில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 பிரேயர் வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்தேன். அப்படி நான் வந்துக்கிட்டு இருக்கையில் ஓரளவுக்கு நிவாரணம் கிடைச்சிது. அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனால் வந்தீங்க? இந்த பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால் வந்தீங்க? இப்போ அவங்களுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கையில இருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, ஏன் எனக்கு நடக்க மாட்டேது? நான் வந்து ஏறக்கூடிய ஒரு 3 மாதம் மேலே வரேன்னு எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பீடத்து மேலே அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க. 50% 20% 100% நம்பி வாங்க. உங்கள் பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒன்றுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு போய் நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பலை, எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதனால் 100% என்ன நான் மாற்றிக்கிறேன்னா கீழ்ப்படுகிறேன், வார்த்தை கீழ்ப்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சகவாசங்கள்லாம் என்னை நானே மாற்றிக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமாக 100% நான் ஒப்படைச்சேன். ஒப்படைக்கல நல்லா தெரியுது, எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக இருந்தது. அதோட பவர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதோட பவர் நாளுக்கு நாள் கம்மியாகல. அப்போ கூட அந்த ஆகா, தேவன் வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேலை செய்கிறாரு. நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு முன்னாடி நின்னனோ அதோட பவர் கம்மியாக ஆரம்பிக்கல, நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அந்த எண்ணங்கள், சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு. நான் பீடத்தை 100% அர்ப்பணிச்ச பிறகு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே எனக்கு அது செய்யுது இது செய்யுது. அப்போ அவங்க ஒரு அளவுக்கு மேலே அவங்க எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க, சும்மா இருக்க மாட்டேனாங்க. இந்த வார்த்தைகள் என்னென்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, என்ன இவன் எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு. அவங்க யூனிவர்ஸ் எடுத்து போகிறது தெரியாது. அப்போ சொன்னேன், எனக்கு வந்து நான் இங்கே போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது. அப்படியா, நம்பவே முடியலையே, நானும் நம்பாம தான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நல்லா தூங்குறேன். அப்போது நான் அந்த கடை ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை. அந்த கடையில் என்னோட கவனம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணத்திலேயே நான் நிறைய செலவு பண்ண, முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தேன். இங்கே திங்கட்கிழமை கூட்டத்தில் வர ஆரம்பிக்கல, எனக்கு படிப்படியாக தேவன் வந்து இதை விட பெரிய கடை, 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு. 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து அந்த கடைக்கு 7,500 வாடகை, இந்த கடைக்கு மாதம் என்னோட செலவே வந்து ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துலேருந்து என்னை ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணியிருக்கேன். உங்க வந்து வாழவே விருப்பம் இல்லை, என்னப்பா நம்ம இந்த வியாபாரத்தை என்ன பண்ணுறது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீ வாழ்க்கையில் உன்னை புறக்கணிச்சவங்களுக்கு வாழ்ந்து கட்டணும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோட வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிதான் நான் ஒரு தடவை வேண்டுவேன். என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு அதே மாதிரி இப்போ கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சியை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. பொருளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறல நம்ம. ஆனால் ரட்சிப்பு வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்கள் உங்களோட பரிசுத்த ஆவி தேடணும். பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் கவனம் கொடுக்கணும்னா, நான் புதன்கிழமை பிரேயரில் நான் வேறு எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும் உங்கள் ஆவி அதிகமாக வரணும், இன்னும் அதிகமாக அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணவன், நானும் நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணணும், என் வாழ்க்கையில் நான் சொல்லி அவங்களும் விடுதலை நிம்மதி பெறணும்னு சொல்லி தான் வேண்டியிருக்கேன். அது எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சிது. கண்டிப்பாக இப்போ நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனால் தேவன்கிட்ட போனோன்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில் இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாற்றிடுவார். அதில் ஒரே முக்கிய சாட்சி நான். ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். நீங்கள் தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையான மாறும். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நான் மிக நிச்சயமா நம்புற மக்களின் இந்த நபருடைய வாய் நின்று புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை நீங்க இந்த இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு சரவணன் இவருடைய வாழ்க்கை
என்னவாக இடத்தில் இருந்தது? இவர் தன்னுடைய முடிவு தவறானதாய் இருந்த பொழுது தன் செயலை எடுத்து வைத்திருந்தால் இன்று இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவராய் இடத்தில் இருந்திருப்பார். இந்த சாட்சியானது அவர் உங்களோட சொல்ல வாய்ப்பானது இருந்திருக்காது. ஆனா தேவனாலே ஒரு நபர் பயன்படுத்தப்பட்டார். இவருடைய வாழ்க்கையானது மாற்றப்பட இன்று சரியா தேவன் என்னை பயன்படுத்தட்டும், உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக அவர் இந்த வார்த்தையிடத்தில் கொண்டு வருகிறவரா? ஆம், தேவனுடைய அக்கனியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற எல்லா இருள்களை நீக்கி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக என்னுடைய வீட்டிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய உறுப்பினர்களுடைய வாழ்க்கைக்குள் நான் இப்படியான சாபம் இருப்பதை பார்க்கிறேன். அவர்கள் எதை தொட்டாலும் இந்த சரி வருவதில்லை. அவர்கள் எந்த செயலை செய்தாலும் மிக நிச்சயம் அதுல பலனோ பதிலோ இடத்துல இல்லை. எல்லா வழிகளிலும் எல்லா பக்கங்களிலும் வெறும் பிரச்சனைகள் மட்டும்தான். ஒவ்வொரு நாள் நான் உங்களோட எந்த செயலை செய்யறது கூட யோசிக்கிறேன். இரவு நேரத்துல அவங்களால தூங்க முடியல. செய்வனைகளானது இருக்கு, சாபங்களானது இருக்கு. அவங்க நிழல்கள் இடத்துல பார்க்கிறவராய் அவர்கள் பெயர்கள் சொல்லி யாரோ அழைக்கிறது போல அவங்க ஒவ்வொரு நாளும் பதட்டத்துல இருக்காங்க. தேவன் உதவி செய்ய முடியும் மக்களே. எனவேதான் நாளை மாலை 7 மணிக்கு நீங்கள் யூனிவர்சல் ஆலயம், உங்கள் அருகில் எந்த யூனிவர்சல் ஆலயமானது இருக்கிறதோ எங்களோடு இணையலாம். இந்த மாபெரும் விடுதலைக்கான நாளிலே எல்லா சாபங்களை உடைப்பதற்காக தேவன் அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கைக்குள் வெளிப்படுத்த திரு சரவணனுடைய வாழ்க்கைக்குள் தேவன் வெளிப்படுத்தியது போல மரணத்தை இந்த இடத்துல ஜெயித்தார் என்று நான் சொல்லலாம். சாபத்தை ஜெயித்தார் என்று சொல்லலாம். இன்று தேவன் அவரையும் அவர் வியாபாரத்தை அவர் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் உங்களை உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க. நான் இன்னும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு இன்னும் விவரங்கள் இதற்கு தேவை. உதவியின் எண்களுக்கு அழையும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரானவராய் இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையான கரத்திலே நீங்கள் பதில்களை பலன்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனோடு உங்களுடைய பயணத்தை ஏற்படுத்தும் மக்களே, வித்தியாசமானது ஏற்படுத்தப்படும் முடியாது. மிக நிச்சயம் தேவன் உங்களுடைய விசுவாசத்தை கனம் செய்வார். இதே வரிசையில் இன்னொரு சாட்சியை நீங்க நேரம் பார்க்க நான் விரும்புகிறேன். இந்த வாலிபரும் தன்னுடைய வாழ்க்கையை ஜெயித்தார். தன்னுடைய சொந்த பலத்தினால் அல்ல, தேவனோடு கூட. எப்படியாக இது நடந்தது? இவரும் ஒரு குடும்பம் இன்று எப்படியான ஆசீர்வாதத்தில் இருக்கிறார்கள்? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என் பெயர் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் குடிப்பேன், கெட்ட நண்பர்களோடு நான் சுற்றுவேன், இரவு நேரம் கடந்து வெளியே செல்வேன், இரவு நேரம் கடந்து வீட்டுக்கு வருவேன், பெற்றோரை எதிர்த்து நின்றேன். எனக்கு முன்கோபம் அதிகமா இருந்தது. என்னுடைய அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஆல இருந்து அக்கு வரை எல்லாமே சொல்லுவேன். அவங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். எல்லா நேரம் நான் ரொம்ப கோபமா இருப்பேன். இது எனக்கு தவறாவே தெரியல. எனக்கு இது சகஜமா தான் இருந்தது. எனக்குள்ளாக நான் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் 4 வருஷமா கடுமையான தலைவலியை கடந்து சென்றா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிற்பாடும் போறதுக்கு முன்னாடியும் மாத்திரை மருந்து போடுவா. அந்த மாத்திரையை பயன்படுத்துறதுனால அவளுக்கு அதிகப்படியான தூக்கமானது வரும். அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்தினா ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதன் மூலமா நான் அவளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். எங்க அம்மா என்கிட்ட என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர சொல்லி என்னை வரவேற்றாங்க. எப்போ அவங்க போகும்போதெல்லாம் என்ன அவங்க கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் அவங்க கூட தான் எல்லா நேரம் ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்தில் நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பாஸ்டர் அங்கே என்ன சொல்றாருன்னு எனக்கு முதல்ல புரியல. என்னால் அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியும் வைக்கிறவனா தான் இருந்தேன். இப்படிதான் ரொம்ப காலமா எனக்கு போயிட்டு இருந்தது. நான் முடிவெடுக்க முடியாம தான் இருந்தேன். போதகர் சொல்ற எதுவுமே எனக்கு புரியாம இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் கூட அவர் சொல்ற வார்த்தை ஒரு காது வழியா இன்னொரு காது வழியா வெளியே போயிடும். எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். போதகர் சொல்ற எதையுமே எனக்கு தான் அப்படி நான் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு போகவே இல்லை. ஒரு நேரம் வந்தது, நான் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா இரவு நேரங்களில் பிசாசு என் கூட என் பக்கத்துல தூங்குற மாதிரி எனக்கு இருக்கும். அதனுடைய நகைக்கீரர்கள் என் கழுத்துல ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். என்னால் இரவு நேரங்களில் தூங்க முடியாது. தூக்கம் இல்லாத இரவுகள் அநேகம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு தருணம் தான் ஆவிக்குரிய இந்த தாக்குதல், தூக்கம் இல்லாத இரவுகள், எனக்குள்ள இருக்கிற முன்கோபம், இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையில நான் சொன்னேன், இல்லை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நான் இருக்கக்கூடாது. விசுவாசம் முழுமை அடையணும்னு தீர்மானிச்சேன். விடுதலைக்காக நான் போராடினேன். தொடர் சங்கல் ஜபங்கள் நான் கலந்துக்கிட்டேன். சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் செய்தேன் என்னுடைய விடுதலைக்காக. நான் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறணுன்றதுக்காக நான் எல்லாமே செய்தேன். ஒவ்வொரு புதன்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து தொடர் சங்கல் ஜபத்தை செய்கிற தீர்மானத்தோட ஒரு தடவை கூட நான் இந்த நாட்கள் தவற விட்டது கிடையாது. இல்லை, உண்மை தன்மையா வந்த ஏன்னா இதுதான் எனக்குள்ளாக தேவை மாற்றம். நான் முன்னோக்கி செல்ல தீர்மானிச்சேன். அதுல உறுதியா இருந்தேன்.
அப்படி தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கிற சமயம் இனிமேல் நான் ஆலயத்துக்குள்ள ஒரு கால் வைக்கிறவனா, ஆலயத்துக்கு வெளியில ஒரு கால் வைக்கிறவனா இல்லை. 2 கால்களும் ஆலயத்துக்குள்ளாக இருந்தது. நான் பீடத்தின் மேல பல சிறப்பு நிகழ்ச்சியை செஞ்சிருக்கேன், பல தொடர் சங்கிலி ஜபங்களை செஞ்சிருக்கேன். நான் ஒரு பொழுதும் சோர்வடையல. தொடர் சங்கிலி ஜபங்கள் செய்த பிற்பாடு, சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக நான் மாற்றங்களை பார்த்தேன். நான் எனக்குள்ளாக கவனிச்ச முதல் மாற்றம் ஆவிக்குரிய விடுதலை. இனிமேல் ஆவிக்குரிய தாக்குதலால் நான் பாதிக்கப்படலை. முன்கோபம் என்னை விட்டு சென்றது. நான் என்னுடைய அம்மாவை அதிகமாக மரியாதை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய குடும்பத்தாரை நான் மதிக்க தொடங்கினேன். நான் என் தசம பாகத்தில் என்னுடைய காணிக்கையில தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்க தொடங்கினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன். தொடர் சங்கிலி ஜபங்களில் உண்மை தன்மையா இருந்தேன். முன்பு நான் சொன்னது போலவே தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நான் சொந்த வியாபாரம் தொடங்கினேன். முன்னாடி மக்களுக்கு கீழே ஒரு வேலையாளா இருந்தேன். இப்போ நான் சொந்த வியாபாரத்துக்கு முதலாளியா இருக்கேன். அநேக நாடுகளுக்கு நான் பிரயாணிச்சிருக்கிறேன். தர 15 நாடுகளுக்கு நான் என் வாழ்க்கையில பிரயாணிச்சிருக்கேன். நான் இங்கெல்லாம் செல்வேன் நான் சொல்லி என் வாழ்நாள கனவு கூட காணாத இடங்கள். நான் ஐரோப்பா வரைக்கும் சென்றேன், அமெரிக்கா வரைக்கும் சென்றேன். எல்லா நாடுகளுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உறுதியா இருக்கேன். இது எல்லாமே நடந்தது தேவனுக்கான என் கீழ்ப்படிதல் மூலமாக தான். இந்த எல்லா வெற்றிகளை பார்த்தபோது, பண ரீதியான வெற்றிகளை பார்த்தபோது நான் புரிந்து கொண்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைந்து கொண்டே வருவதை. அதாவது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் அதிக கவனம் கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நான் இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. உலக ரீதியான வெற்றிகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். அதுதான் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. எனவே நான் பரிசுத்த ஆவியினுடைய தேடுதலில் என்னை ஈடுபடுத்தினேன். அவருக்காக நான் தாகத்தோடு இருந்தேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்காக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நான் உபவாசம் இருந்தேன், தானியேல் உபவாசத்தில் கலந்து கொண்டேன். இது எல்லாமே நான் செய்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என்னுடைய பண ரீதியான வாழ்க்கைக்காக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. நான் அதிகமாக ஆலயத்துக்கு வர தொடங்கினேன். அதிகமாக ஆலயத்துடைய புத்தகங்கள் படிக்க தொடங்கினேன். அதிகமாக ஜெபிக்க தொடங்கினேன். பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்காக தாகமா இருந்தேன். அதிகமாக அவரை தேட ஆரம்பிச்சேன். நான் தீர்மானிச்சேன், நான் இனி இப்படிப்பட்ட ஒருவனா இருக்கக்கூடாது. அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தேன். நான் பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்பல. அவரை இன்னும் தொடர்ந்து நான் தேட என்னை முழுமையாக அவருக்கு நான் அர்ப்பணித்தேன். அப்படி நான் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருந்த சமயம், அந்த ஒரு நாள் புதன்கிழமை அன்று மாலை 7 மணி கூட்டத்தில் நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. மிக விலை மதிப்பான ஒரு பரிசு நான் எனக்குள்ளாக பெற்றிருக்கிற. மேலும் நான் புரிந்து கொண்டேன், நான் இதோட நின்று விடக்கூடாது சுயநலவாதியா. நான் இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்ன கொடுக்க தீர்மானிச்சேன். அவர் மக்களுக்கு உதவும்படியா. இன்றைக்கு நான் ஆலயத்தில் மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நான் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் என்னிடத்திலிருந்து எதிர்பார்த்த அந்த ஊழியத்தை அவருடைய பீடத்து மேல இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. என் குடும்பம் முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. நானும் என் தாயும் ஒற்றுமையோடு வாழ்கிறோம். நான், என்னுடைய சகோதரி, என் தாயார், நாங்கள் 3 பேரும் சமாதானத்தோட ஒற்றுமையில மகிழ்ச்சியா ஒருமித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேலும் பெற்றோரை மதிக்கல என்ற ஒரு விஷயமே கிடையாது. இல்லை, நாங்கள் சமாதானத்துல, சந்தோஷத்துல, ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. இன்றைக்கு என் வாழ்க்கை இருப்பது தேவனுடைய மகிமைக்காக. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். என்னுடைய 2 பசங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்காங்க. நாங்க எப்பொழுதும் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வோம், ஒரு பொழுதும் தவற விட மாட்டோம். நாங்க தொடர் சங்கிலி ஜபங்களை செய்யறோம். நாங்க எப்பொழுதும் தொடர் சங்கிலி ஜபத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பு நிகழ்ச்சியிலும் இருக்கோம். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துறேன். அவர் எனக்கு செஞ்ச அற்புதங்களும், என்னுடைய குடும்பத்தாருக்கு செஞ்ச அற்புதங்களுக்காக தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா, ஆசீர்வாதமா உணர்றேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமை செய்கிறது. இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் அவரை மகிமை செய்யும்படியாக. மேலும் நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்துல இன்றைக்கு நாங்கள் இருப்பதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி. மிக சரியா மக்களின் தேவனிதா உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புறேன். இதற்கு பிற்பாடு நான் ஏதேனும் பேச வேண்டியது இருக்கா? நீங்க மிக நிச்சயம் நான் இல்லைன்னு நம்புறேன். ஏன்னா நீங்க உங்க பகுதியை செய்வீங்கன்னா தேவன் அவர் தன் பகுதியை செய்கிறவரா இருக்கிறார். எனவே இந்த நேரம் விசுவாசத்திலே உங்களை நான் அழைக்கிறேன். இந்த ஜெபத்தில் என்னோட இதத்தில் இணையும்படியாக. குறிப்பா யார் நீங்க சாபங்களை சந்திக்கிறவராய், பிரச்சனை சந்திக்கிறவராய் இருக்கீங்களோ, தேவன் உங்களை பலப்படுத்த நாளை எங்களோட விசுவாசத்தில் நீங்கள் இணைந்திருக்கும்படியாக கூட தேவன் உங்களோடு குடும்பத்தில் இருப்பாராய். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்த தேவனே, எங்களாக இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையை அழிக்க விரும்புகிறேன். பிரச்சனைகளிலே, கடினங்களில் தள்ள
போராடி கொண்டிருக்கிற எல்லா அசுத்தத்தினுடைய வேலைகளை எரிக்க உங்களுடைய நாமம் மேலான நாமமாய் இருப்பதை இந்த விசுவாசிக்கிறவராய் எல்லா தலைமை அசுத்தம் முதல் பலகீனமான சுத்தம் வரை எங்களுடைய குடும்பங்களுக்குள், எங்களுடைய வேலை வியாபாரங்களுக்குள், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள், எங்களுடைய சரீரங்களை அழிக்க பகை தேடிக் கொண்டிருக்கிற அசுத்தமே உன்னை நான் சபிக்கிறேன். பொழுது என் தேவனை, இந்த மக்கள் யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் கடினங்களில் இருக்கிறார்கள், இவருடைய வாழ்க்கை எந்த இடத்துல பிரச்சனையிலும் வேதனையிலும் இருக்கிறது, நான் அறிந்து கொள்ளாமல் விதத்தில் இருக்கலாம். ஆனால் நீ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். இந்த நேரம் யார் உங்களுடைய வழிகளில் தன் உதவியானதை கேட்கிறாரோ உங்களுடைய கைகளை நீட்டி உதவியானது செய்யும் தேவனே. சாபங்களிலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்பட, செய்வனைகளிலிருந்து இவர்கள் வாழ்க்கை விடுதலையாக்கப்பட, உங்களுடைய பலனான கைகளிலே பலனையும் பதிலையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த நபருடைய வாழ்க்கை உமக்கானதாய், உமக்கானதாய், உமக்கான சாட்சியாயத்தில் மாற இவர் மீது இந்த விடுதலை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை அறிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் பலப்படுத்தப்படுங்கள் மக்களே. தேவனுடைய தொடுதலும் தேவனுடைய வல்லமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள், உங்களுடைய வீடுகளுக்குள் வெளிப்படுத்தப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இவரையும் ஒரு வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனே. ஆமென். தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட இருக்கிற பட்சத்திலே அவர் உங்க வாழ்க்கையை நடத்தட்டும், அவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும், அவர் உங்களுடைய வாழ்க்கையின் மீது வித்தியாசங்களை ஏற்படுத்தட்டும். தேவன் உங்களோடு இருக்க நீங்க இந்த தொடர்ந்து உங்க விசுவாசத்தை பயன்படுத்துங்க மக்களே. இந்த சாபங்கள் உடைக்கப்படட்டும், செய்வனைகள், எல்லா இருளுடைய திட்டங்கள் உடைக்கப்படட்டும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய இந்த நிகழ்ச்சியுடைய கடைசியிலே நீங்க இந்த வீடியோ பார்க்க போறீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாளாய் இந்த நாள் இருக்கும் என்று கேள்விப்பட்டால் என்ன செய்வீங்க? ஆம், இது உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் என்று சொல்லப்பட்டால் என்னவாதத்தில் இருக்கும்? இந்த வீடியோ பாருங்க, புரிந்து கொள்ளுங்கள். நாளை ஆலயத்திலும் அல்லது நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே. ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?